ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த ஃபிஷ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த பாறை மீன் பார்த்தீங்கன்னா, சென்னையில சேங்கட பாறை அப்படின்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல கொடந்தல பாறை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இத நான் ஏலத்தில தான் எடுத்தேன். நான் காசிமேடு போயிருக்கும்போது ஏலத்தில எடுத்தேன். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை போயிருக்கும்போது. ரூ. 1100ன்னு எடுத்தேன். 2 1/2 கிலோ இருந்தது. நமக்கு ஏல காசும் ரூ. 50 சேர்த்து குடுப்போம். அதுக்கப்புறம் இத வெட்டுறதுக்கு கூலின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 100 குடுத்தேன். இதுதான் இதனுடைய வேலை. இதனுடைய ருசி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொரிக்கிறதுக்கும் சரி, குழம்பு வைக்கிறதுக்கும் சரி, தேங்காய் பாறைக்கு ஈக்குவலான ருசியிலே தான் இருந்தது. நான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இந்த பாறை மீன வாங்குனேன். எப்படி இருக்குமோ அப்படின்னு நெனச்சு வாங்குனேன். ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த கட்டா மீனோட அந்த ஒரு லுக் இதில பாறை மீனும், கட்டா மீன் லுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால, அந்த வங்கட பாறைன்னு சொல்லுவோம்ல, அது கொஞ்சம் தெரிஞ்சதுனால கொஞ்சம் பயந்து போய் தான் வாங்குனேன். ஆனா ருசி ரொம்ப நல்லா இருந்தது. குழம்புக்கு நல்லா இருந்தது. எப்பவுமே ஒரு மீனோட ருசி நம்ம குழம்புலயும், அவியல்லயும் ருசியா இருந்தது அப்படின்னாலே பொரிக்கிறதுக்கு செமையா இருக்கும். பொரிச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. வந்த அன்றைக்கே இந்த ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். இந்த மீன்ல தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இந்த மீனோட தலைய தான் குழம்பு பண்ணேன். ஃப்ரெஷ்ஷா பண்ணியிருந்தேன். சூப்பரா இருந்தது. ஃப்ரிட்ஜ்லயுமே வச்சிருக்கேன் ஃப்ரீசர்ல. அதையுமே ஒரு 10 டேஸ் கழிச்சு டேஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் அதையுமே நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு குடுப்பேன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. முள் இல்லாத மீனு கிலோ ரூ. 400 அந்த ரேஞ்சுக்கு வாங்குறதுக்கு இந்த மீன் நல்ல வெர்த்தான மீனு. இப்ப கண்ணாடி பாறைலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 500 ரூ. 600 அந்த ரேஞ்சில இருக்கும் உங்களுக்கு கிலோ. அ இந்த கண்ணாடி பாறைய விட இது ருசியா இருந்தது. ஏன்னா கண்ணாடி பாறையும் இதுக்கு முன்ன ஒரு தடவ வாங்கியிருந்தேன். கண்ணாடி பாறைய விட இந்த சேங்கட பாறை சொல்லக்கூடிய இந்த குடந்தல பாறை நல்லா இருந்தது. உங்களுடைய ஊர்கள்ல இந்த மீனுக்கு என்ன பேர் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி மீன் அவியல் வீடியோ நான் குடுத்துருந்தேன். மீன் அவியல் பாறை மீன்ல எல்லா வகையான பாறை மீன்லயும். அதுக்காக இந்த கட்டான்னு சொல்லக்கூடிய இந்த தோல் பாறை இதுலலாம் நல்லா இருக்காது. இந்த கண்ணாடி பாறை, இந்த சேங்கட பாறை, அதேபோல க கருங்கண்ணி பாறை, இந்த தேங்காய் பாறை இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அவியல் செமையா இருக்கும். முள் இல்லாத மீன். முள் இல்லாத மீன் நீங்க வாங்கணும் அப்படின்னாலே, கிலோ ரூ. 400 ரூ. 450 கொஞ்சம் பெரிய மீன்கள் நீங்க வாங்குனீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு முள் இல்லாத மீன்கள் கிடைக்கும். அதே மாதிரி ரூ. 150 ரூ. 200லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அயல மீனு, அதேபோல அந்த கானாங்கெளுத்தி மீனு, இதெல்லாம் உங்களுக்கு முள் இல்லாத மீன்ல எடுத்துக்கலாம். ருசியான மீன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ரூ. 400க்கு மேல உள்ள மீன்கள் நீங்க இந்த சைஸ் மீன்கள் வாங்கும்போது தான், உங்களுக்கு வெல மீனா இருக்கட்டும், இந்த மீனு, பாறை மீனு இது எல்லாமே அந்த ரூ. 400 ரேஞ்சில நெறைய மீன், கொறுக்க மீனு, அந்த ரூ. 400 ரூ. 500க்குள்ள மீன்கள், இந்த 1 கிலோ, 1 1/2 கிலோ சைஸ்ல உள்ள மீன்கள்லாம் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, முள் இல்லாத மீன்கள் நெறைய கிடைக்கும். வாவல் மீன் இருக்குது. கருப்பு வாவல். இது வெள்ள வாவல் காஸ்ட்லி. கருப்பு வாவல் எப்பவுமே ரூ. 500 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். அதனால நீங்க மீன் வாங்கணும் அப்டின்னா, இந்த ரேஞ்சில உள்ள மீன்கள நீங்க பார்க்கும்போது வாங்கிக்கோங்க. இந்த மீன நீங்க பாருங்க. இது சேந்தல பாறைன்னு சொல்றாங்க. இது எனக்கு கிலோ ரூ. 400 விழுந்திருக்கும்போது, அது கரெக்ட்டான பிரைஸ் அப்டின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி பொதுவாவே எல்லா பாறை மீன்களுமே ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு சில மீன்கள் தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது ருசி குறைஞ்சிரும். இந்த வாளை மீனு, அதாவது இந்த ரிப்பன் வாளை சொல்லுவோம்ல அந்த மீனு, பண்ணா மீனு, இந்த மாதிரி ஒரு சில மீன்கள் தான் உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணும்போது டேஸ்ட் கம்மியாகும். மத்தபடி எனக்கு தெரிஞ்சு பாறை மீன்கள் நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாம இந்த கட்டா மீன்லாம் சொல்றேன்ல, அந்த புள்ளி புள்ளியா இருக்கும். அதாவது தோல் கொஞ்சம் உரிச்சு எடுக்கிற மாதிரியான மீன்கள்லாம் வரும். அது தோல் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீனும் கூட வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றதுக்கு, பொரிச்சு சாப்பிட்றதுக்கோ அல்லது சுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழம்புக்கு அவ்வளவா நல்லா இருக்காது. அதேபோல இந்த வங்கட மீன், அதாவது குமாரப்பாறைன்னு சொல்லக்கூடிய மீன். அந்த மீனும் அன்றைக்கே வாங்கிட்டு குழம்பு பண்ணி, ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது சூர மீனுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அந்த குமாரப்பாறை மீன். அன்றைக்கு கூட வீடியோல பார்த்துருப்பீங்க. போன காசிமேட்டு வீடியோல ரூ. 400க்கு அவ்ளோ மீன் இருந்தது. அதில ஒரு 5, 6 கிலோ மீனாவது இருந்திருக்கும். ஆனா யாருமே வாங்கல. அதுக்கப்புறம் கண்டிப்பா யாராவது வாங்கியிருப்பாங்க. அ எனக்கு அவ்வளோ மீன் இருக்கும்போது அத வாங்குறேன். ஒரு 1 கிலோ, 2 கிலோ மீன் அந்த குமாரப்பாறை நான் வாங்குவேன். ஏன்னா அது அது 1 கிலோ, 1 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தோம் அப்டின்னா எனக்கு ஒரு 2 நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மறுபடியும் அதிகமா வாங்குனா அத யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த குமாரப்பாறைன்னு சொல்லக்கூடிய அந்த வங்கட மீன் பார்த்தீங்கன்னா, கிடச்சதுன்னா நீங்க வாங்கி ஊறுகாய் போட்டு பாருங்க. நீங்க அங்கேயே ஸ்கின் எல்லாம் உரிச்சு நீட்டா கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க. போன்லெஸ்ஸா வெட்டி கேட்டா கூட நீங்க வெட்டி வாங்கிட்டு வந்துரலாம். வீட்ல ஊறுகாய் போட்டு பாருங்க. ஏன்னா நீங்க ஊறுகாய்லாம் அதிகம் எடுத்துப்பீங்க. இல்ல நீங்க ஹாஸ்டலுக்கு குடுத்து விடுறீங்கன்னா, அந்த சூர மீனு, வங்கட மீன் அதுலலாம் ட்ரை பண்ணலாம். இந்த பாறை மீன் ரொம்ப ருசியா இருந்தது. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பா இந்த சேங்கட பாறைன்னு சொல்லக்கூடிய இந்த குடந்தல பாறை, உங்க ஊர்ல என்ன விலை, என்ன ரேட்டு?
அதேபோல் அதனுடைய பேர் என்ன பேர் அப்படின்றத கொடுங்க. அது பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ மற்ற எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். காசிமேட்டு வீடியோவும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோலையுமே லிங்க் எடுத்து வச்சுருக்கேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.